எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து உருளைக்கிழங்க வச்சு வெங்காயத்தை வச்சு ஒரு வடை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு அரை கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அந்த உருளைக்கிழங்க தோலெல்லாம் சீவி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அந்த தட்டு இருக்குல்ல, தட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு அது கூட அந்த கடலை மாவையும் அந்த பச்சரிசி மாவையும் கலந்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டு மேலே வந்து உங்களுக்கு வந்து பச்சரிசி மாவு தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து எடுத்து போடுங்க. நெய் வந்து ஒரு சின்ன ஒரு கரண்டி அளவுக்கு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் இருக்கிறதையும் அதில் போட்டு கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பச்சரிசி மாவு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ரொம்பவும் தண்ணி கணக்காக இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் நிறையா குடிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சரிசி மாவு எடுத்து போட்டு நல்லா பிடைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேனில் வந்து எண்ணெயை வந்து ஊற்றி சுட வச்சுருங்க. கேஸ் ஸ்டவ்லேயே வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சா தான் வேகும். அது வந்து இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா திருப்பி விடுங்க. இப்போ அடுத்த பக்கமும் சேர்ந்து வேகும். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து வந்து தோசைக்கல்லை எடுத்து வச்சுருங்க. தோசைக்கல்லை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தோசை சுடும்போது அந்த எண்ணெயெல்லாம் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். சப்பாத்தி போடுன்னா கூட சப்பாத்தி போட்டுக்கலாம். இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க. இதை பார்த்து கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களோட மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் தோசைக்கல்லில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் அவங்களுக்கும் கொடுங்க. இப்போ வந்து அதே எண்ணெயில் வந்து பஜ்ஜியும் நம்ம செய்ய போகிறோம். ஒரு அரை கப்பு வந்து மெஷரிங் கப்பில் கடலை மாவும் 1/4 கப்பு வந்து பச்சரிசி மாவும் எடுத்தாச்சு. வெங்காயம் வந்து உருண்டையாக வெட்டி எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் வந்து கிணத்துல போட்டுட்டு அது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தண்ணி வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை கிண்டி எடுத்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பதம் வந்து மாவோட பதம் கொஞ்சம் தோசை மாவு மாதிரி இருக்கணும். பதம் வந்து அதில் வந்து அந்த வெங்காயத்தை எல்லாம் வந்து வெட்டி போட்டது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா வந்து கிண்டி அந்த பதம் வந்து இந்த பதம் இப்போ எந்தளவுக்கு வரணும்னா எப்படி இந்த மாதிரி பார்த்து அந்தளவுக்கு பதம் அந்தளவுக்கு தோசை மாவு அளவுக்கு வர்றவன் பார்த்துட்டு முக்கிட்டு வெங்காயத்தை எடுத்து முக்கிட்டு அந்த எண்ணெய் பேனில் வந்து உப்பு போட்டுருங்க. ஒரு பக்கமாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு வந்து திருப்பி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து அடுத்த பக்கம் வந்து திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வந்து எடுத்து தோசைக்கல்ல வச்சு மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. இந்த லீவாக இருந்ததுன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டக்குன்னு வந்து நமக்கு வந்து ஒரு பலகாரம் கிடைக்கணும்னா 1 கப்பு வந்து கடலை மாவும் அதில் வந்து பாதி கப்பு தான் வந்து நம்ம வந்து பச்சரிசி மாவு எடுக்கணும். 1 கப்பு கடலை மாவுனா அரை கப்பு காண்ட எடுத்துக்கிட்டு அதை வந்து குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து ஆர்கானிக்கான ஒரு சாப்பாடாக இருக்கும். இது கடலை மாவு கூட வந்து அரிசி மாவு கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்துக்கோங்க. அந்த பஜ்ஜி மாவில் இருந்து அதில் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அந்த மீதி இருந்த பஜ்ஜி மாவில் மீதி இருந்த மாவை வந்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அதில் கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டாச்சு. போட்டுட்டு இந்த பதம் வந்து இந்தளவுக்கு பதம் வரணும். இந்தளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் ஜல்லிக்கரண்டி இருக்குல்ல, அதில் வந்து காரா பூந்தி செய்கிறதுக்கு அதில் வந்து அந்த மாவை எடுத்து அதில் போட்டுட்டு காரா பூந்தி செய்கிறது வந்து இந்த மேலே இருக்கிற அந்த மாவை வந்து ஒரு சின்ன கரண்டியை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டோடனே இந்த மாதிரி நல்லா எல்லாமே நல்லா வட்டமாக விழுந்துடும். இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. மீடியத்தில் வச்சுட்டு இது செய்யும்போது செய்யுங்க. நல்லா வெந்து வந்தோடனே பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து அந்த எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் மீதியாக இருக்குது. அதுக்கு வந்து இந்த வெள்ளை வத்தல் இருக்குல்ல, வெள்ளை வத்தலை
அரிசி வெள்ளை வத்தல் எடுத்து அதை எடுத்து கொஞ்சம் அதில் போட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து நிறையா இருந்துச்சு. அந்த எண்ணெய் வந்து இப்போ வந்து இதை போட்டுட்டு கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுட்டு இந்த வத்தலை வந்து நல்லா வறுத்து எடுத்து அதை வந்து ஒரு தனியாக வந்து ஒரு ஃபில்ட்ரு எடுத்து அதில் எடுத்து வச்சுருங்க. அதில் அந்த அடியில் வந்து ஒரு கிண்ணம் வச்சுட்டு மேலே ஃபில்ட்ரு வச்சுட்டு அந்த ஃபில்டரில் வந்து இந்த வெள்ளை வத்தலை போட்டுருங்க. அந்த எண்ணெயெல்லாம் வந்து அந்த பேனில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். அப்புறம் அந்த வெள்ளை வத்தலில் இருக்கிற எண்ணெயும் அந்த கிண்ணத்துக்குள்ளே வடிஞ்சிரும். அந்த மாதிரி வடிகிறதுனால நமக்கு வந்து எண்ணெய் வந்து இது தேவையே இல்லாமல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அப்படி ஒன்றோடு ஒன்றும் அரிசியும் எல்லாம் ஒவ்வொன்றா பட்டு அந்த எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகிட்டுருக்கும். இப்போ வந்து வேஸ்ட் ஆகாமல் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க. நன்றி.